பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 22வது அதிகாரத்துல பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த ஜனக்கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும்ன்றாரு. அதே மாதிரி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் நமக்கு எதிராக வந்திருக்குதுன்றாரு. அது மட்டும் இல்ல, அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கலக்கம் அடைந்து பயந்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறாரு. இவர் ஏன் இப்படி கலக்கம் அடைகிறாருன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இது வரைக்கும் நடத்திட்டு வந்த காரியங்களை இவர் காதுகள் கேட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, எமோரியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை இவருடைய கண் பார்த்திருக்குது. அதனாலதான் இவர் பயந்து இந்த காரியங்களை சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியுங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பலம் என்னதுன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கு நன்றாக தெரியுங்க. நம்ம யாரு, நம்முடைய பலம் என்னது, நம்ம யாருடைய ஜனங்களா இருக்கிறோம்னு சொல்லி அவன் நன்றாக அறிந்தவனா இருக்கிறான். அதனாலதான் அவன் கலக்கம் அடைந்து தனக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டதுன்னு அறிந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கிறான். நம்மளை எப்படியாச்சும் விழ செய்யணும், கர்த்தரை விட்டு விலக செய்யணும்னு சொல்லி அவன் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கர்த்தருக்குள்ளாக இருந்து அவருடைய ஜனங்களா இருக்கும்போது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை எளிதாக ஜெயிக்கிற பலவான்களா இருக்கிறோங்க. அதனால நம்முடைய பலம் அறிந்து நம்ம செயல்படுவோம், எதிராளியாகிய பிசாசானவனை ஜெயித்திடுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.